காலையிலே குழந்தைக்கு பசும்பால் வச்சாச்சு. இங்கே எங்கள் மூத்தர் தான் டீ போட்டார். எல்லாருக்கும் அவர் தான் டீ ஊற்றுறாரு. இப்போல்லாம் என்னை விட அவர் தான் டீயில் எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். நானே வந்தால் கூட நீ போன என்னை கட்டாயப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டு அவர் தான் டீ போடுறாரு. இந்த கடலைக்கறி இன்றைக்கி கடலை தான் வைக்கணும். வேக வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் உப்பும் போட்டு சமைக்கும் போது இப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் கிளாஸில் டீ ஊற்றுறாரு. சுகர் தனித்தனியாக தான் போடுவார். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு சுகர் இல்லாமல் கொடுக்கணும். இவருக்கு கம்மியாக தான் வேணும் சுகரு. எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஆனால் அதை பார்த்து பார்த்து போடுவாங்க. 2 நாளாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கலை. மாமியார் ஏஜ் ஆனவன்றதுனால அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாமே நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் வரதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு எங்கள் மூத்தார் வந்துட்டார் கிச்சனுக்கு. எதாக போகுது ஒரு வேலையும் நடக்கலை. இப்போ தான் வேலை கரெக்டாக நடக்குது. இடியப்பத்துக்கு ரெடி ஆகுது. எங்கள் மூத்தாருக்கு எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணுறாங்களாம். எங்கள் மாமியாருக்கு ஹெல்ப் பண்ண தான் மூத்தார் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. தண்ணி இன்னும் சூடாகலை. இங்கே பிழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது பிழியறது ரொம்ப கஷ்டம். இது பிழியறது ரொம்ப கஷ்டம்ல. அங்கே எங்கள் மூத்தார் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கள் மாமியார் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் டீ குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. எங்கள் மூத்தார் வந்தாருன்னாவே கலகலப்பாக இருக்கும் கிச்சனில். அவர் ஒன்று சொல்லுவார், எங்கள் மாமியார் ஒன்று சொல்லுவாங்க. கலவரமாக தான் இருக்கும். நல்லா ஃபன்னாக இருக்கும். பட் அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இந்த அம்மாக்களுக்கு என்னென்னு தெரியல, பிள்ளைங்க மட்டும் வேலை செஞ்சால் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அவர் எது ஹெல்ப் பண்ணாலும் அதில் எங்கள் மாமியார் நடுவில் வேலை பார்ப்பாங்க. நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கும், கஷ்டம் அது பிழியிறது. இங்கே வச்சாச்சு இட்லி தட்டில். அது கடலைக்கறிக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கேரளா டிஷ்ஷு ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கடலைக்கறியை நான் செப்ரேட்டாக எடுத்து போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு பிழிகிறாரு. ஏன்னா இது பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாவம் எங்கள் மூத்தர் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் எண்ணெய் தடவி ஈஸி பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கு மாவு. டீ குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்க எல்லோரும். ஒரு வழியாக என் மூத்தார் பிழிஞ்சு முடிச்சாச்சு. எங்கள் மாமியார் சமைச்சு முடிச்சுட்டு அதை அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறமா தேடுவாங்க. எந்த பொருள் எங்கே வச்சுருக்கோன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன தேடுறீங்க? ஜீரகமா? எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க சமைக்கிறதுக்கு. அது தேங்காய் முட்டை. தேங்காய் எடுக்கிறாங்க. பார்த்து எடுக்கிறாங்க தண்ணி இருக்கா இல்லையான்னுட்டு. இதை உடச்சிட்டு சீவிரத்துக்கு எங்கள் மூத்தார சொல்ல போவாங்க. குருகுணம் இல்லையா, அது கஷ்டம். அதனால அவங்க கூப்பிடுவாங்க.
மாவு பிசைஞ்சு வச்சது, தேங்காய் உடைச்சது. அவி வருது. அங்கே தேங்காய் துருவிட்டு இருக்காங்க மாமியார். வேலை ரொம்ப பிஸியாக நடக்குது. இடியாப்பமும் கடலைக்கறிக்கும். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடு. ஒன்று ஒன்றா நான் எடுத்து வெளியில் வச்சுட்டு இருக்கேன். செம்ம சூடு, ஆவி பறக்குது, அந்த அளவுக்கு இருக்குது, தொட முடியல. கடைசி ஒன்றும் எடுத்துட்டேன் ஒரு வழியாக. கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். குழந்தைக்கு தேங்காய் பால் கொஞ்சோண்டு. அங்கே கடலைக்கு தேங்காய் அரைக்கிறாங்க. எங்கள் மாமியார் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொதுவாக அவங்க வந்துட்டு அவ்வளோவா பேச மாட்டாங்க. மாமியார் மருமகளி அந்த காம்பினேஷன் எப்போவுமே அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. எதாவது தேவைன்னா மட்டும்தான் பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. நானாக போய் வாண்டடாக ஏதாவது கேட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, மற்ற 2 பேர்கிட்டையுமே அப்படி தான் அவங்க. ஆனால் அவங்க சிஸ்டர்கிட்டலாம் நல்லா தான் சிரித்து பேசுவாங்க. மருமக கிட்ட மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் வாண்டடாக போய் பேசுவேன். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மாவே நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டே இருப்பேன். நான் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் சமையல் முடிஞ்சு போச்சு. சமைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். மாமியார் சமைச்சிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அள்ளி போட்டு சிங்கில் போட்டோம்னா பாத்திரம், டீ போட்ட பாத்திரம் எல்லாமே இருக்குது, கழுவணும். மிக்ஸியில் அரைச்ச பாத்திரம் தான். காலையில் டிஃபனுக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இட்லி கொண்டாட சேரலையா, அதனால் இட்லி மாதிரி வரும். ஒருத்தவங்க சொன்னாங்க ஹாட் பாக்ஸை மாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டேன். அவர் வந்து ஓகே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. மந்த் எண்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. காலையிலைக்கு இடியாப்பமும் கடலைக்கறியும் நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். அவங்க பிரதரை பற்றி பேசுகிறாரு. தம்பி இவர் தான் பெரியவர். அவர் துபாய் போகிறாராம். என் மச்சனை துபாய் போகிறாங்க. அதனால் இவரும் துபாய் போகணுன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து எங்கள் மாமியார் கூட சண்டை. லஞ்சுக்கு செஞ்சோலியா காயெல்லாம் அது கட் பண்ணல, அதனோட இதுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தோல், டீ தூள், குழந்தை பார்த்து வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய், ஆரஞ்சு வந்துருச்சுங்களா வெளியில்? வெண்டைக்காய் வந்துருச்சு. அங்கே மிளகா விதை கூட எடுத்து வச்சுருக்கேன். என்னம்மா இங்கே இருக்கேன் அம்மா. இதெல்லாம் நாங்கள் உரமாக போட்டுட்டு இருக்கோம். இங்கே 3 பூ இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் பறித்து கீழே போட்டு வச்சாட்டாங்க. எங்கள் மாமியார் தான் எல்லாம் பண்ணின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வயலில் போய் உட்காந்தாரு. கட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் கட் பண்ணணுங்களாம். இந்த இலெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரித்து இங்கே போட்டுட்டாங்க மாமியார். 3 வந்திருக்கீங்க. கற்பூரவள்ளி, கத்தாழை ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி போட மாட்டேன்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் என்னோடய பிடிவாதத்தினால போட்டுட்டாரு. இப்போ இது ஒரு என்ன சொல்கிற ஹேபிட் ஆயிடுச்சு எங்களுக்கு.
சாமந்தி வந்துருச்சு. ஹாப்பியாக இருக்குது. சாமந்திலாம் வந்துருச்சு. வருது எல்லாம். இப்போ தான் மொட்டு மாதிரி இருக்குது எல்லாம். இதில் மட்டும் பூவே வரவே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பூத்துருக்கு. என்ன பட்டு என்ன? ஓ அம்மா அந்த உட்காந்து மாதிரி சொல்லுவோம். வந்துடுண்டி பட்டு. அங்கே எங்கள் மாமியார் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. நாங்கள் அதை என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது இவ்வளோ தூரம் நடக்க முடியாது இல்லையா, பழுப்பு வச்சுட்டாங்க. இங்கே ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க அப்படியே செடியில் தண்ணி நனைச்சிருவாங்க. அங்கேயே கார்னரில் கொஞ்சம் வச்சுட்டாங்க. ஒரு 4 செடியில் ஆரம்பித்தோம் நாங்கள். இப்போது 2 ரோ வச்சாச்சு. 3வது ரோக்கு ரெடி ஆகுது. வாப்பட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி கூட கதெல்லாம் பேசிட்டு அப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு. நல்ல வெயில். மணி என்ன நினைக்கிறீங்க? 4 தான் ஆகுது. அதுக்குள்ளே நாங்கள் டீயெல்லாம் போட்டு குடித்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டோம். அதனால் சரி அப்படியே அவனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். கிச்சன் கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது. டீ போட்டுட்டு அப்படியே நாங்கள் மேலே போயிட்டோம். இப்போ தான் கீழே வந்தோம். எங்கள் மூத்தர் வந்துட்டு போண்டாலாம் வாங்கிட்டு வந்தார். நல்லா சூடாக இருக்கவே எங்கள் மாமியார் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக அவங்க கிச்சனில் நின்று சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாகவே ஃபுட்டு எடுக்கலை. நேற்று நைட்டெல்லாம் ஒரே வாமிட்டாக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் சிவராத்திரி தான். மாமியாரை டிஸ்டர்ப் பண்ணலை நாங்கள், ஏன்னா ஏஜ் ஆனவங்க இல்லையா. ஸோ நாங்கள் காலையில் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவருக்கு வந்துட்டு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் நிறையா எடுத்து வயிற்றில் புண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இனி வந்துட்டு பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால தான் மாமியார் கிச்சனில் திருட்டுத்தனமாக நின்று சாப்பிட்றாங்க. பையனுக்கு பயந்துட்டு. டீ இருக்குது, அதை குடிக்க சொன்னேன் நான். சரி குடிக்கிறேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார். பையன் வரானா பார்த்துக்கோ அப்படின்னு அங்கே சைகை காட்டிட்டாங்க. ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, விளக்கெல்லாம் வச்சுட்டோம் நாங்கள். அங்கே எங்கள் மூத்தாரை போண்டா சாப்பிட சொல்லி எங்கள் மாமியார் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டாராம். எங்களுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாராம்.